அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு சொந்த வீடு அமைவதற்கான ஒரு வழிபாட்டு முறைகளும், கிரக தோஷங்கள், நிலம், வீடு தொடர்பான வாஸ்து பிரச்சனைகள் தீர்ப்பதற்கான மிக அற்புதமான ஒரு வழிபாட்டு முறை தான் பார்க்க போகிறோம். நம்மளில் பல பேருக்கு வீடு இருந்துட்டும் வீட்டில் ஒரு நிம்மதியாக ஒரு வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். பல பேருக்கு சொந்தமாக வீடு இல்லைங்கிற ஒரு கவலை இருக்குது. ஒரு சிலருக்கு சொந்தமாக இடம்லாம் இருக்கும், ஆனால் அந்த இடத்துல வீடு கட்ட முடியாமல், கட்டின வீட்டை முடிக்க முடியாமையும் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இதில் ஒரு சிலருக்கு காசு பணங்கள் ஒன்றுமே பண்ண முடியாமல் வாடகை வீட்டிலேருந்து கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் சொந்த வீடு கட்டி போகணுன்ட்டு பலருக்கு ஒரு ஆம்பிஷன் மாதிரியே இருக்கும். சின்ன வயசுலேருந்தே சொந்த வீட்டில் எப்படியாச்சும் ஒன்று வீடு கட்டிட்டு போகணும் ஒரு எண்ணம் இருக்கும். அப்பேற்பட்டவங்க நிலம், வீடு தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே அதுக்கான ஒரு எளிய தீர்வு ஒரு தீப வழிபாட்டு முறை தான் பார்ப்போம். வாடகை வீட்டில் இருக்கவங்க சொந்த வீட்டுக்கு குடி போகிறதுக்கும், ஏற்கனவே கட்டின வீட்டில் பிரச்சனை இருக்குது, வாஸ்து ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, எங்களால் வீட்டை இடித்து எதுவுமே கரெக்ட் பண்ண முடியாது, இனிமேட்டு வீட்டில் தொடர்ந்து மாற்றி மாற்றி பிரச்சனை வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க நாளைக்கு இந்த ஒரு தீப வழிபாட்டு முறையை நீங்கள் செஞ்சு பாருங்கள். பொதுவாகவே நிலம், வீடு தொடர்பான எந்த ஒரு பிரச்சனைக்குமே வழிபாடு பரிகாரம் இது எல்லாமே நம்ம செவ்வாய்க்கிழமை தான் பண்ணுவோம். அது ரொம்ப ஒரு விசேஷமான நாள். ஏன்னு கேட்டால் அதுக்கான ஒரு அனுகிரகத்தை நமக்கு ஒரு இடம், வீடுக்கான ஒரு அனுகிரகத்தை நமக்கு யார் தருவாங்கன்னு பார்த்தா செவ்வாய் பகவான் தான் தருவார். அதுக்கான அதிபதி தான் முருகபெருமான். நம்ம எப்பயுமே அந்த செவ்வாய்க்கிழமை வெத்தலை தீபம் போடுறது இது எல்லாமே அதனால தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் வாஸ்து நாள் சொல்லிட்டு எப்பயுமே வரும். நீங்கள் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த நேரத்தில் நமக்கு கரெக்டாக டைம் கொடுத்துருப்பாங்க. எல்லா ஒரு ஆஃபீஸாக இருக்கட்டும், ஒரு வீடாக இருக்கட்டும், நம்மளே இப்போ ஒரு வீடு கட்டுறோம்னா அந்த வாஸ்து நேரத்தில் நம்ம பூஜை இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படி அனைத்து வழிபாட்டுகளுக்கும் பரிகாரங்கள் இது எல்லாத்துக்குமே உகந்தது இந்த வாஸ்து பகவான் தான். ஏன்னு கேட்டால் அவர் பூமிக்காரகன். அப்பேற்பட்ட செவ்வாய்க்கிழமையும் வாஸ்து நாளும் ரெண்டுமே ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய யோகங்கள் தரக்கூடியதுங்க. இந்த அற்புதமான நாளில் நம்ம ஏற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு தீப முறை தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய அனைத்து நிலம் தொடர்பான பிரச்சனைகள், வீட்டுக்குள்ளே இருக்க பிரச்சனைகள் இது எல்லாமே தீர்க்குங்கிறது ஒரு ஐதீகம். இந்த தீபத்தை நீங்கள் நாளைக்கு காலையில், அதாவது நாளைக்குனா இன்றைக்கி, இன்று காலை 10:30 மணிலேருந்து 11:03 மணிக்கு வரைக்கும் வாச நேரத்தில் ஏற்றணும்னு சொல்கிறாங்க. அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? இந்த தீப வழிபாட்டுக்கு உங்கள் வீட்டில் ஸ்படிக லிங்கம் இல்லாட்டி வேறு ஏதாச்சும் லிங்கம் இருந்தால் நல்லது. எங்ககிட்ட லிங்க வழிபாடெல்லாம் இல்லைம்மா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு சிவபெருமானோட நமக்கு நார்மலாக ஃபோட்டோ, கண்டிப்பாக சிவன் ஃபோட்டோ எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அந்த ஒரு ஃபோட்டோவை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பூ மட்டும் நம்ம ஏதாவது சாத்திட்டு சிவபெருமானை நீங்கள் ஆத்மார்த்தமாக நினச்சிட்டு இந்த தீபத்தை ஏற்றணுங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, பூஜை அறையில் பச்சரிசி மாவால் சின்னதாக ஒரு கோலம் போடுங்க. என்ன கோலமாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு என்ன கோலம் தெரியுதோ போடுங்க. அதில் 4 அகல் விளக்கு, வீட்டில் பழசாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை கழுகிட்டு மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சுட்டு பஞ்சத்திரி ஊற்றி நெய் விட்டு நம்ம ஒரு தீபம் ஏற்றணும். அந்த 4 விளக்குமே 4 முகங்கள் இருக்கணும். ஒன்று கிழக்குனா, இன்னொன்று மேற்கு, இன்னொன்று வடக்கு, இன்னொன்று தெற்கு, அது மாதிரி ஒவ்வொரு திசை நோக்கி அப்படி எரியணும். நெய்வேத்தியமாக சுவாமிக்கு ஏதாச்சும் ஒரு இனிப்பு வச்சுருங்க. இந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் சுவாமி முன்னாடி கிழக்கு இல்லாட்டி வடக்கு முகமாக நீங்கள் உட்காரணுங்க. அப்போ அந்த தீபத்தை பார்த்து நீங்கள் ஆத்மார்த்தமாக மனசில் நல்லா நினச்சிட்டு உங்கள் பிரச்சனைகள், இப்போ கட்டின வீட்டில் இருக்கோம், எங்களால் எதுவுமே கரெக்ட் பண்ண முடியலன்னா அப்போ இந்த வீட்டில் வாஸ்து பிரச்சனைகள் இருந்தால் தீரணும், இல்லை புதுசாக எங்களுக்கு வீடு ஒன்று, இடம் ஒன்று வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி எங்களுக்கு சீக்கிரமாக புது வீட்டுக்கு நாங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணி போகணுன்ட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக நினச்சிட்டு ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக இந்த மந்திரத்தை 108 முறை மனசால சொல்லுங்கள். உங்களுடைய நிலம், வீடு தொடர்பான எல்லா பிரச்சனையும், கிரக கோளாறுகள் எல்லாமே தீரணுன்ட்டு ஆத்மார்த்தமாக வேண்டிக்கோங்க. இந்த வழிபாட்டை முடிச்சோன்னு உங்களோட சுவாமிக்கு என்ன நைவேத்தியம் வச்சோமோ அது வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்டுக்கலாம். இப்போ இது இல்லாமல் நம்ம சுவாமி ரூமில் இன்னொரு சின்ன ஒரு தாந்திரிக பரிகாரம் ஒன்று பண்ண போகிறோம். ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணி எடுத்துக்கோங்க, கொஞ்சோண்டு மஞ்சள் மட்டும் போட்டுட்டு இந்த பூஜை ஆரம்பிக்கிறப்ப நீங்கள் அப்படி வச்சுருங்க. சைடில் டம்ளர் நீங்கள் உங்கள் நார்மல் டம்ளராக இருக்கலாம், இல்லை கண்ணாடி டம்ளர் இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் காப்பரில் இருக்க சுவாமிக்குன்னு தனியாக பூஜைக்குன்னு வச்சுருக்கீங்கன்னு இருந்தாலும் பரவாயில்ல, எந்த டம்ளராக இருந்தாலும் பரவாயில்ல. அதில் மஞ்சள் பொடி மட்டும் கலந்து நீங்கள் வச்சுருங்க. அப்போ இந்த நேரத்தில், பர்டிகுலராக இந்த வாஸ்து நேரத்தில் ஓம் வாஸ்து புருஷாய நமக, ஓம் வாஸ்து புருஷாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 27 தடவை ஆத்மார்த்தமாக சொல்லுங்கள். எந்த வித
தோஷங்கள் எது இருந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும் எங்கள் வீட்டை விட்டு அகலணும், நாங்கள் நல்லபடியாக வாழணும், நாங்கள் புது வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா ஆத்மார்த்தமாக உங்களுடைய பிரச்சனைகள் என்னவோ அதை சொல்லி 27 முறை அந்த மந்திரத்தை சொல்லி அந்த தண்ணியை நீங்கள் இருக்கிற வீட்டில் அப்படி தெளித்து விட்டுருங்க. இவ்வளோதாங்க. இந்த பரிகாரம் ஒரு தாந்திரிக பரிகாரம். இந்த 2 வழிபாட்டை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்களேன். நிச்சயம் சொந்த வீட்டில் வாழக்கூடிய கனவு உங்களுடைய கனவு நினைவாகும். நீங்கள் இருக்கிற வீட்டில் பிரச்சனையா, அந்த பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீரும். இந்த வழிபாட்டில் நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பாக அற்புதமான இந்த நாளை நிச்சயமாக நீங்கள் தவற விடாதீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்க இதை பார்த்து பலனடைஞ்சாங்கன்னா அந்த புண்ணியங்கள் நிச்சயம் உங்கள் குடும்பத்தை தாங்க போய் சேரும். நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.